தேவ பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வைத்து நம்மை மற்றும் நம்மை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டு வந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்குரிய ஒரு தேவ வார்த்தை தேவனின் உள்ளத்திலே வைத்ததும் தீத்துவின் புத்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேல் அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினாலும் புதிதாக்குவதனால் நம்மை ரட்சித்தார். தேவனுடைய தயவு, தேவனுடைய தயை என்ற வார்த்தை தேவனின் உள்ளத்தில் வைத்தார். இந்த தேவனுடைய தயவு, அதாவது தேவனுடைய தயை நம்மேல் இருக்கும்போது, நம்மோடு அந்த தேவ தயவு இருக்கும்போது, இன்றைக்கு இயேசு கூட தேவ தயவிலாலும் தேவனுடைய கிருபையினாலும் மனுஷருடைய தயவினாலும் அதிகமாய் விரித்தடைந்தார் என்று நாம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இந்த தேவ தயவு என்பது 3 விதத்திலே நம் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். ஒன்று, நாம் வாசித்த இந்த 4ஆம் வசனத்திலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவு மனுஷர் மீது அன்பும் பிரசன்னமான போது. அப்போ தேவனுடைய தயவுள்ள அன்பு நம்மேல் பிரசன்னமான போது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் நம்ம ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி நமக்கு என்ன கொடுத்தாரா? மறு ஜன்மத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணமா இருந்தது. ஆனா நம்முடைய கிரியைகள் எப்படி இருந்தது என்றால், பாவத்தோடு காணப்பட்டபடினால் அந்த பாவத்தின் கிரியைகள் நமக்கு நம்முடைய முடிவு மரணமா இருந்தது. ஆகையால் தான் சொல்லுகிறான், தேவ தயவுள்ள அன்பு உங்கள் மேலும் என் மேலும் பிரசன்னமான போது, தேவ தயவுள்ள அன்பு நம்மேல் பிரதிபலித்ததுனாலதான் உன் கிரியைகள்னாலே நீ மறு ஜன்மம் எடுக்கவில்லை. எதனாலேயா? அவர் மிகுந்த இரக்கத்தின்படியே நமக்கு தேவன் மறு ஜன்மம் கொடுத்திருக்கிறாராம். இது எதை காண்பிக்குது என்றால், மனுஷனுடைய எந்த கிரியைகளையும் பூரணம் அதுல இல்லை. எல்லா மனுஷனுடைய கிரியைகளிலும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். ஆகையால் தான் 7 சபைகளுக்கும் அவர் கிரியைகளை எடுத்து காண்பித்தார். ஆயினும் அந்த கிரியைகளுக்குள்ளே சில குறைகளும் அவர் சுட்டி காண்பித்தார். இது எதை காண்பிக்கிறது என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை ரட்சித்து நமக்கு ஒரு மறு ஜன்மத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், ஒரு ஆயுசு நாட்கள் கர்த்தர் நீடித்து கொடுத்திருக்கிறார் என்றால், உங்கள் கிரியைகள் நிமித்தம் அல்ல, அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படியே தேவன் நமக்கு மறு ஜன்மத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தான் எந்த கிரியைகளை குறித்து மேன்மை நமக்கு வேண்டாம். நீ மறு ஜன்மம் உள்ளவனாய் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீர் என்றால், கர்த்தன் இன்னும் நமக்கு ஆயுசு நாட்கள் ஆயுசு நாட்கள் நமக்கு பெருக பண்ணி நடத்துகிறார் என்றால், உன் கிரியைகள்னால அல்ல, தேவனுடைய தயவுள்ள இரக்கத்தின்படியே, அந்த அன்பின்படியே இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 6ஆம் வசனம் வசிக்கிறோம். தமது கிருபையினாலே நம்மை நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார். அப்போ தேவனுடைய அன்பு நம்மே தேவ தயவுள்ள அன்பு நம்மேல் எப்படி பிரசன்னமானது என்றால், முதல்ல அவர் இரக்கத்தின்படி நமக்கு
மறு ஜென்மம் கொடுத்தான். ரெண்டாவது, தமது கிருபையின்படி நம்ம என்ன ஆக்கியிருக்கிறாராம்? நீதிமானாய் ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கிரியைகள் நம்மை நீதிமானாய் மாற்றவில்லை, அவருடைய இரத்தத்தாலே கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, அதே இடத்துல 7ஆம் வசனம், அதே வசனத்துல நித்திய ஜீவன் அடையும்படிக்கும் என்கிற நம்பிக்கையின்படியே சுதந்திரத்துக்காக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்கிற நம்பிக்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப தேவ தயவுள்ள அன்பு நம்மேல் பிரசன்னம் ஆகும்போது அவர் இரக்கத்தின்படி நமக்கு மறு ஜென்மத்தை கொடுத்தார். ரெண்டாவது, அவர் கிருபையின்படி நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை என்ன என்றால், நமக்கு ஒரு நித்திய ஜீவனை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றார், தேவனுடைய தயவுள்ள அன்பு நம்மேல் பிரசன்னமானதுனால தான் இன்றைக்கு அவருடைய இரக்கத்தின்படி நமக்கு மறு ஜென்மத்தை கொடுத்தார். தமது கிருபையின்படி நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று. அல்லேலூயா. ஆகையால் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்றால், நீங்களும் நானும் இது மட்டும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் என்றால், நம்முடைய கிரியைகள் நிமித்தம் அல்ல, தேவனுடைய தயவுள்ள அன்பு நம்மேல் இருக்கிறபடினால்தான் இதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ நாமத்துக்கே மகிமை கனம் உண்டாவதாக. ரெண்டாவது பாருங்க, தேவ தயவு ரெண்டாவது நமக்கு என்ன செய்யும் என்றால், ரோமருக்கு எழுதின 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுடைய தயவை கண்டிப்பை பாருங்க என்று சொல்லு. தேவ தயவு முதலாவது அன்பு நம்மேல் பிரசனித்தது. ரெண்டாவது, தேவ தயவு நமக்கு கண்டிப்பும் தருமா, கண்டிக்குமா. யாருக்கு தேவ தயவு கண்டிக்கும் என்றால், விழுகிற ஒரு இடத்துல தேவ தயவு என்ன செய்யுமா? கண்டிப்பாய் நடத்துமா. அதான் சொல்றார், அன்பு இருக்கிற இடத்துலதான் என்ன இருக்கு? கண்டிப்பும் இருக்கிறது. யாருக்கு கண்டிக்கிறார் என்றால், விழுகிற ஒரு இடத்துல கண்டிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும் போது, தேற்றளவாளன் ஆவியானவர் வரும்போது உன் பாவத்தை குறித்தும் உன் மீறுதலை குறித்தும் அவர் என்ன செய்கிறாரா? கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார். எப்போதெல்லாம் விசுவாசத்தை விட்டு விலகுறோமோ, இந்த தேவ தயவு உன்னை கண்டிக்கும். எப்போதெல்லாம் நீ தவறு செய்யும் போது, எப்போதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம் வாழ்க்கையில காணப்படும் போது, இந்த தேவ தயவு உன்னை என்ன செய்யுமா? கண்டிக்கிறதா. எப்போதுமே தேவ தயவு அன்புதான் நாம் முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது, தேவ தயவு நம்ம மேல் இருக்கும்போது, தேவ தயவுள்ள அந்த தயவை விட்டு நீ விலகும் போது அவர் உன்னை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். ஓசியா 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரவேலுக்கு கண்டிப்பாகவும் யூதாவுக்கு இரக்கத்தையும் காண்பித்தாராம். ஆகையால் தான் எப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய தயவை விட்டு எப்போது அவர்கள் விக்கிரகங்களுக்கு நேராக போனார்களோ, கர்த்தர் அந்த தேவ தயவு அவங்க மேல் இருந்ததுனால்தான் அவள் தீர்க்கதரிசிகளை கொண்டு கண்டித்தார், ராஜாக்களை கொண்டு கண்டித்தார், ஆசாரங்களை கொண்டு கண்டித்தார். ஆனால் எப்போது அவர்களை அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு, அந்த கண்டிப்பான வார்த்தைகளுக்கு எப்போது அவர்கள் செவி கொடுக்காமல் போனார்களோ, அப்போதுதான் அவர்கள் தேவன் வாசிப்போம் 23, அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலும் நிலைத்திராது இருந்ததனால் அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்கள் மறுபடியும் ஒட்ட வைக்குவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதே 22ஆம் வசனத்திலே, அந்த தயவினால் நிலைத்திருப்பாய், ஆனால் உனக்கும் தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் என்று சொல்கிறார். அப்ப இஸ்ரவேலர்கள் அந்த தேவனுடைய தயவுங்கிற கண்டிப்புக்கு, எச்சரிப்பின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்காதனால்தான் அந்த தயவுல அந்த தயவு, தேவ தயவு அவளை விட்டு விலகினதா இருந்தது. சில 70 வருஷம்
கர்த்தர் அவளுக்கு சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ தயவு என்பது அவருடைய அன்பு மட்டும் நம்மை பிரசன்னமாகிறது இல்ல. ரெண்டாவது, தேவ தயவு நாம் எப்போதெல்லாம் அவிசுவாசியா இருக்கிறோமோ, எப்போதெல்லாம் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில சில குறைகள் இருக்கும்போது கண்டிப்பாய் தேவ தயவுள்ள மனுஷன் மேல் கண்டிப்பாய் நிச்சயமாய் கண்டிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அகல் ஓசியா 6ஆம் அதிகாரம் சொல்லு, நானே உன்னை என்ன செஞ்சேன், பீறி இருக்கிறேன், நானே உன்னை அடித்திருக்கிறேன். எதற்கு கண்டிக்கிறான், எதற்கு அடிக்கிறான், எதற்கு பீறுகிறார் என்றால், மறுபடியும் அவர் விசுவாசத்துக்குள்ளே வர, மறுபடியும் அவரிடத்துல நீ திரும்பும் படிக்கும். பிரியமான தேவ பிள்ளை, இந்த நாட்களிலே தேவனுடைய தயவை விட்டு விலகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருப்போம். தேவ தயவு விட்டு நாம் விலகினோம் என்றால் நிச்சயமாகவே நமக்கு தேவன் நம்மை கண்டிக்கிறவராக இருப்பார். ஆகையால் தேவன் எந்த மனுஷன் தேவன் சிருஷ்டிக்கிறானோ அவன் பாக்கியவான் என்று. யோபுவை கர்த்தர் சிருஷ்டித்தார், எத்தனையோ நீதிமான்களை கர்த்தர் சிருஷ்டித்தார், எத்தனையோ தேவ பிள்ளைகளை கர்த்தர் சிருஷ்டித்தார். எதற்கு அந்த சிருஷ்டிப்பு என்றால், அந்த தேவ தயவு நம்மேல் இருக்கிறபடினால்தான் நாம் எப்போதெல்லாம் வழி விழுகிறோமோ அவர் நம்மை சிருஷ்டித்து மறுபடியும் அந்த தேவ தயவுகளுக்குள்ளே நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, வேத பாரகரான எசராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கடைசி பகுதியிலே 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்தது என்று வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கும்போது என்ன நடக்குதா பாருங்க. அதே 6ஆம் அதிகாரத்துல இந்த எசரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளை மோசையின் நியாய பிரமாணத்திலும் தேறின வேத பாரகராய் இருந்து அவன் தேவனாகிய அவர் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததனால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப ஒண்ணு, தேவ தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கும்போது அந்த தேவ தயவுள்ள கரம் ராஜாவின் இடத்திலே அவன் எதெல்லாம் அவன் கேட்க நினைத்தானோ அதை கேட்டான். அந்த ராஜா அவன் பெற்றுக்கொள்ளும்படிக்கும் கட்டளையிட்டான். அல்லேலூயா. அப்ப தேவ தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கும்போது அந்த கரம் நாம் கேட்ட இன்னவோ கர்த்தர் அனுகிரகம் செய்கிறவராக இருக்கிறார். நேற்று தினத்துல கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்றால், அவருக்கு கொடுக்கிறதுக்கு அவர் அதிகாரம் உள்ளவராம். கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, கொடுத்ததை எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்ப இந்த உலகத்தின் ராஜாவின் இடத்திலே அவன் கேட்கும் போது அந்த ராஜா கட்டளை கொடுத்தார், அது கொடுத்தார், பெற்றுக்கொண்டான். அப்போ ராஜாதி ராஜாவாக இயேசுவுடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கும்போது நாம் எதை ஜெபத்துல கேட்கிறோமோ, நாம் எதை விண்ணப்பிக்கிறோமோ கர்த்தர் நிச்சயமாய் அது கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் தான் அப்போ 3 பாருங்க, தேவ தயவு என்பது முதலாவது அன்பு நம்மேல் பிரசன்னமானது. தேவனுடைய தயவு நம்மை கண்டிக்கும். தேவனுடைய தயவுள்ள கரம் தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கும்போது நாம் தேவனிடத்தில் எதை கேட்கிறோமோ நிச்சயமாய் அது பெற்றுக்கொள்ளும்படிக்கும் தேவன் அனுகிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் இந்த மாதம் தேவன் நம்மோடு பேசின வார்த்தை, தேவ தயவு நம்மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ தயவு நம்மேல் இருக்கிறபடினால் அந்த தேவ தயவு 3 விதமாய் பிரதிபலிக்கிறது. ஒன்று, அன்பாக பிரசன்னமாகிறது. 2வது, அந்த தேவ தயவு நம்மை கண்டிக்கிறது. 3வது, தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த எத்தனையோ தயவு இருக்கலாம், ஆனா நம்மேல் என்ன இருக்கணும் என்றால் தேவனுடைய
தயவு நம்ம மேல் இருக்கணும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.